இத்தாலி சரணடைதல். எப்போ இத்தாலி சரணடைஞ்சது அப்படின்னா 1943 வந்து பார்த்தீங்கன்னா சரணடைஞ்சிருக்கு. இத்தாலியில் முசோலினியின் சர்வாதிகார ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறியப்பட்டது. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அவருடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டது அப்படின்னா இனிமேல் நீ வேலைக்கு ஆக மாட்டே கிளம்பு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டது. புதிய இத்தாலி அரசு 1943 நேச நாடுகளிடம் சரணடைந்தது. அந்த ஆள் பக்கம் அவங்க இனிமேல் இல்லைங்க, நாங்கள் தனிங்க, நாங்கள் புதிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நேச நாடுகள்கிட்ட நாங்கள் வந்து சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டாங்க. இருந்த போதிலும் ஜெர்மனி வடக்கே ஒரு பொம்மை அரசை நிறுவி அதில் முசோலினியை அமர வைத்தது. ஏன் அப்படின்னா இத்தாலியும் ஜெர்மனியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்ந்தாங்க இல்லைங்களா. முசோலினியை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஜெர்மனியோடைய வடக்கில் ஒரு பொம்மை அரசை நிறுவி, சும்மா இவர் வந்து நீங்கள் அரசனாக இருந்துங்க, இந்த இடத்துல நீங்கள் அரசன் மாதிரி இருந்துக்கலாம் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பொம்மை அரசை நிறுவி அதில் முசோலினி வந்து பார்த்தீங்கன்னா அமர வச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு முசோலினி ஒரு பொம்மை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அரசருக்கு தேவையான அந்த சலுகைகள்லாம் கிடைக்கும், ஒரு சொகுசாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து முசோலினிக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இவர் செய்த விஷயங்களில் இவரை சும்மா விடுமா? 1945 ஏப்ரலில் முசோலினி இத்தாலிய கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டுட்டார். சரிங்களா. ஸோ இத்தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னா இவருக்குன்னு சில எதிர்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா, கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இவர் இங்கே வடக்கில் ஜெர்மனி வடக்கு பகுதியில் ஒரு பொம்மை அரசு நிறுவி அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா கிளர்ச்சியாளர்கள் சுத்து போட்டு 1945 ஏப்ரலில் முசோலினியை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி சரணடைதல் 1943 நடந்திருக்கு.